Hi friends, welcome to Anita Cookings. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு Anita Cookingsல அதிரசம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி फ्रेंड्स நீங்க யாராவது என் சேனலை Subscribe பண்ணலனா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதிரசம் பண்ணுறதுக்காக 1.5 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் இப்படி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் காய வச்சேன். இது காஞ்சது எப்படி தெரியும்னா, நம்ம இப்படி கையில் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது தண்ணி சுத்தமாக கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வந்தது நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள், இப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு வந்தது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரிசியை மாற்றிக்கலாம். அதில் 15 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு சுக்கை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு சலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வர திப்பியெல்லாம் திரும்ப ஒரு டைம் கூட மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா அரிசியும் பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இந்த மாதிரி மண்டை வெல்லத்தை வாங்கியிருக்கேன். இதை 1-2 தட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் இது 1.5 கிலோ பச்சரிசிக்கு 1.25 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 200 ml கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகு ஒரு கொதி வந்ததும் ஒரு சல்லடை வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது தூசி துரும்பு இருந்துச்சுன்னா நமக்கு தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 7 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதை அப்படி பாகு பதம் செக் பண்ணுவோம். ஒரு குட்டி பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சர்க்கரை பாகை எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அது கையில் எடுக்கிறதுக்கு வரணும், கரைஞ்சி போகாமல் இந்த மாதிரி கையில் எடுக்கிறதுக்கு வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்படி இருந்தால் தான் சரியாக வரும் அதிரசம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் ஃபுல்லாக எல்லா இடமும் இருக்கிற மாதிரி, மேலே எல்லா இடமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 டேஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், 2 டேஸ் ஆகிடுச்சி. நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு தட்டிக்கலாம். தட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க அதிரசம். ஸோ நான் அதே மெத்தடில் தான் செய்கிறேன். பாருங்கள், ஒன்றா போட்டுக்கோங்க. உங்களுக்கு வராது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பழக்கம்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். நான் பாருங்கள், 2 போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம அதிரசம் ரொம்பவே சூப்பராக அழகாக வந்துருச்சு. இப்படி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்படி பண்ணும்போது கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அது உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ எல்லா இடமும் கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள், நம்ம அடுத்த அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்படி எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துடலாம். நான் உங்களுக்கு சுட்டு எடுத்த அதிரசங்களை இப்போ காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க,
எனக்கு அதிரசம் பிரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு ஒழுங்காக வரல அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும் நம்ம அதிரசம்லாம். பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லோரும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.